பாமகவும் விசிகாவும், அதாவது எது திருமாவளவன் ஐயாவும் ராமதாஸ் ஐயாவும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க. ரோல் பண்றவங்க எங்க தளபதி என்னென்ன பண்றாங்க தெரியுமா? குழந்தை மாதிரி விளையாடுறாரு. குழந்தை யாராவது விளையாடுவாங்க? ஐயோ, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு, மோடி நம்மள்கிட்ட பழைய ரூபா 2000 ரூபா நோட்டு நிறைய இருக்குது, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னோனையும், நீங்கள் எனக்கு கொஞ்சம் கட்டிங் கொடுத்துரு, நான் மறுபடியும் அதை பேங்க் உள்ளார கொண்டு வரதுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி. கட்டிங்கன்னா தலைவர் ரொம்ப பிடிக்கும். இந்த மக்கள் நிறைய குடிக்கிறாங்க. அவங்க குடிக்கிற சரக்கு நல்லா இருக்கான்னு ஒருத்தன் டெஸ்ட் பண்ணுமா வேணாமா? அந்த டெஸ்ட் பண்ணுறதை அமைச்சர் டெஸ்ட் பண்ணுமா வேணாமா? பிஎம் தான் அவர் நல்லா திருப்பி சொல்கிறேன். மோடி இப்படி இப்படி நான் மோடிக்கே கிடையாதுங்க, நீங்க அப்படி நினைக்காதீங்க. ட்ரம்ப்புக்கு விஜய்க்கு எதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது எடப்பாடி தான். ஏன்னா எல்லாருக்கும் போய் சால்வ பத்தினாரு. எடப்பாடி போய் சால்வ பத்தினாரா? கட்சி தான் எதிர்கட்சி, அதாவது கட்சி தான் எதிர்கட்சியா தெரியாது திமுக. ஆனா கட்சியில உள்ள தலைவர் ஒருத்தர் எதிரியா இருக்காருன்னா, நேற்று கனவு கண்டப்போ இன்றைய முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, யாரு, ஜோசப் விஜய் அவர்கள். அவரு ரத்தம் சொட்ட அப்படியே மவுண்ட் ரோட்ல ஓடிட்டு இருக்காரு. அது இந்த ஏவா வேலு இல்ல இது கனவா ஆசையா? கனவா ஆசையாவா? உங்களுக்கு வளர்ந்தது கனவா இல்ல உங்களுக்கான ஆசையா? நீங்க விஜயை வளர்த்தது யாரு? சன் டிவி. எதுக்காக வளர்த்தாங்க? ஒரு டம்மி பீஸை பேச வச்சு ஒரு பெரிய ஆள் ஆக்கியிருக்காங்கன்னா அது மாறன் ஃபேமிலி ஆக்குனதா? யாரோட பின்புல தைரியம்? போற போக்க பார்த்தா எல்லாருமே பணக்காரன் ஆகுறாங்க. ஏன்னா அதாவது ஒரு நம்ம பில்லு அதிகமா கட்டினாதான் நம்ம பணக்காரன். விஜய் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்துறாரு. மக்கள் எல்லாரையும் பணக்காரன் ஆகிட்டாரு. பில்லை ஏத்தி போட்டு அந்த பில்லை கட்ட வைக்கிறப்ப அவன் பணக்காரன் ஆகுறான்ல. பெரிய பணக்காரங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம். அங்க தீண்டாமை தேவையில்லை. ஆமா, ஏழை பாலம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹைஜீனிக்கா இருக்க மாட்டாங்க. ஏங்க மேல போகுதுன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. செத்தாதான் மேல போகுங்கிறது அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. அப்படி மேல போறதை பத்தி நான் பேசல. கீழ் ஜாதியா இருக்கிறோம் இல்லையா, பயந்துட்டு விஜய் ஆட்சியில மேல அனுப்பிச்சிருன்னு சொன்னீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கீழ் ஜாதியா இருக்கிறவங்க எல்லாருமே மேல் ஜாதியாயிருவாங்க. எல்லா ஜாதியுமே மேல் ஜாதி தான் அப்படின்னு அதை சொல்ல வர்றாங்க. இந்த ஜாதி பிரிவினை இல்லாம ஒரு விஷயங்க, தமிழ்நாட்டுல நீங்க இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் ஜாதி சேராத ஒரு முதலமைச்சர்னா அவர் விஜய் தான். எதை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், விஜயோட அப்பாவை எடுத்துங்க, அவர் ஏதாவது ஒரு ஜாதியா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. விஜயோட அம்மாவை எடுத்துக்கங்க, அவங்க ஏதாவது ஒரு ஜாதியா? அதுன்னா கிடையாது. அவங்களே ஜாதி இல்லை, அவங்க 2 பேரும் சேர்ந்து புள்ள பெற்றது தான் விஜய். அப்ப விஜய்க்கு ஜாதி இருக்கா? புரியுதுங்களா? ஜாதி இல்லாத ஒரு மனிதனை இந்த நாட்டு மக்கள் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்கன்னா அதோட முதல் மனிதன் விஜய் தான். விஜய்க்கு ஜாதி கிடையாதுங்க. எஸ்ஏசி அப்பவே பிளான் பண்ணிட்டு சார். அவரு பிளான் பண்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. எஸ்சிஎஸ்சியோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரே பிளான் பண்ணிட்டாரு. ஒரு விஷயம், இந்த நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னா நாம இருக்கிறதுக்குன்னு இல்லை, இந்த பின்னால் வர சமுதாயம் அப்படின்னா நம்ம பேர பிள்ளைக்கு பிளான் போட்டாதான் நம்மளால் நடத்த முடியாது, நம்ம பேர பிள்ளை நடத்துங்கிறது. அன்னைக்கு எஸ்சிஎஸ்சியோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் போட்ட பிளான் தான். அன்னைக்கு அவர் போட்டார் இல்லையா, அவர் போட்ட பிளான் தான் இன்னைக்கு அவர் எஸ்சிஎஸ்சி பாண்டி பஜார்ல சோத்துக்கு வழி இல்லாம பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கணுங்கிறது அவர் போட்ட பிளான். அன்னைக்கு இவர் படுத்து கிடந்தார் இல்லையா, அதே மாதிரி நான் சொல்லல, எஸ்சிஎஸ்சியே சொல்லியிருக்காரு, நான் பாண்டி பஜார் பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடப்பேன், ஆமா சோத்து கூட வக்கு இல்லை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பாருங்க, அவர் பையன் இன்னைக்கு முதலமைச்சர். கண்டிப்பா உண்டா இல்லையா? யாரை ஏற்படுத்த முடியும்? அவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ் கூட கூடாது அப்படின்னு தனக்கு டிரைவரா இருக்கிறவரை பையனும் அமைச்சராகி இருக்காரு. யாராவது ஆக்குவாங்களா? நீங்க பேசுனது ஒன்று கேப்சர் பண்ணிட்டேன். என்ன? ஜாதி இனிமே இருக்காது, ஜாதியே கிடையாது, ஜாதி சங்கம் இருக்காது, ஜாதி கட்சிங்க இருக்காது. எப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாம் தாவேக்காவில் இறஞ்சிருவாங்க. ஏன்னா திருமாவளவனை நேக்கா கூப்பிட்டாரு. இப்போ பாமக பின்னாடி பேசின்னு இருக்காங்க. அதை தான் சொல்றேன். பாமகவும் விசிகாவும், அதாவது எது திருமாவளவன் ஐயாவும் ராமதாஸ் ஐயாவும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க. ஆமா, செம்ம மாற்றம் பயங்கரமா இருக்கும். நீங்க பாருங்க, இவங்க பொண்ணு கொடுப்பாங்க, இவங்க பொண்ணு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க பொண்ணு கொடுப்பாங்க, அவங்க பொண்ணு எடுத்துப்பாங்க. இது திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. நடக்கவே முடியாது. 2 பேரும் சேரையே விடலையே உங்களுக்கு விடலை. இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை எந்த கட்சிக்காரங்க யாரால ஏற்படுத்த முடியும்? புரியுதுங்களா? அட்டகாசமான அது நான் ஐயா திருமாவளவன் ஐயாவோட அறிவு கூர்மையை பார்த்து நான் வியந்து போறேன். சீரியஸா. அவரு திமுகவில் இருக்கிறப்ப
தாவேக்காவுக்கு வேலை செய்யறாரு. தாவேக்காவில் இருக்கிறதுக்கு இப்ப திமுகவுக்கு வேலை செய்யறாரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு வேலை செய்யறது இருக்குல்ல. ஆனா விஜய் மட்டும் இங்க வேலை செய்ய மாட்டேன்றார். செய்யறாரா சார்? எது விஜய்? விஜய் வேலை செய்யறாரா? அவர் நல்லா வேலை செய்யறாரு. அவர் எப்படி வேலை செய்யறாருன்னு திருச்சாமையாட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. சீரியஸா சொல்றேன். நல்ல ஆட்சி கொடுக்குறாரு சார். அதை தான் நானும் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நல்ல ஆட்சி தராரு. அவர் நல்ல ஆட்சி தான் கொடுத்துருக்காரு. மக்கள் இங்க வேலை செய்யலன்னு சொல்லி இருக்காங்க. மக்கள் வேலை செய்யலன்னு சொல்றாங்களா? அதெல்லாம் திமுக சதி. சரி, திமுக கட்சியோட ஆள் வச்சு அங்க வேலை செய்யலன்னு இவர் எப்படி வேலை செய்யறாருன்னு அம்மையார் திருஷா அம்மையார் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க அது மாதிரிலாம் ஒன்றும் இதெல்லாம் கேட்காதீங்க. அவர் என்ன ரொம்ப பிரமாதமா வேலை செய்வாருங்க. அவர் நின்று வேலை செய்வார். சீரியஸா சொல்றேன், அவர் நின்று வேலை செய்வார். அதுதான் எல்லாரும் மேல அனுப்ப போறாரு. மேல எல்லாருமே மேலதான், எல்லாம் மேலதான். இந்த மேல எல்லாமே மனிதன்கிறவன் கீழே பார்த்து போக கூடாதுங்க, அப்படியே மேலே பார்த்து போகணுங்க. மேலே பார்த்து போறப்போ ஒரு வாழ்க்கையோட தரம் எப்படி இருக்கும்? எல்லாரையும் பணக்காரன் ஆக்கியிருக்கப்ப இப்போ கூட கரண்ட் பில்லு எவ்வளவு உயர்ந்த கரண்ட் பில் ஆயிருக்கு. ஒரு உயர்வா பார்க்கணுங்க, எல்லாத்தையுமே மேல வச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? கண்டிப்பா. ஒரு 5000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறது ஒரு பொருளாதார வளர்ச்சி தானே. பெருமல்ல. ஒரு சொத்துக்கு வக்கில் தான் 5000 ரூபாய் கரண்ட் பில் கட்ட முடியுமா? திமுக ஆட்சி வந்து வெறும் 400 ரூபாய் கட்டினேன். இப்ப அண்ணா ஆட்சி 5000 ரூபாய் கட்டுறோம் அப்படிங்கிறப்ப பெருமையா இருக்குல்ல, எவ்வளவு வளர்ச்சியா வந்திருக்கு. அதுதான் சொல்றேன். எல்லாமே நீங்க வந்து ஒரு விஷயம், வண்டி வந்து நம்ம வாங்குற காரு வந்து ஒரு தரமான காருங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்? ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்க்கணுமா? அந்த ஓட்டி பார்க்குறப்ப ரோடு வந்து ஒரு குண்டு குழி இல்லாம பள்ளம் இல்லாம நேரா இருந்ததுன்னா அந்த கார் சரியா இருக்கான்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா. அதனால இப்ப பள்ளம் குழியுமா ஏற்படுது. ஒரே ஆள் ஓட்டினா கரெக்டா இருக்கும் வண்டி சார். ஐயோ, அதெல்லாம் முன்னாடிங்க. ஒரே ஆளா எத்தனை வருஷத்துக்கு ஓட்டிட்டு இருக்கிறது? அப்பப்போ வண்டி இருக்கும், வண்டி ஆளை மாத்தி ஓட்ட விட்டாதாங்க ஒரு சார். அது பணக்காரங்க சார், ஓனரும் ஓட்டுவாங்க, டிரைவரும் ஓட்டுவாங்க சார். நான் சொல்றது மிடில் கிளாஸை பத்தி தானே பேசுறீங்க. இப்போ நீங்க வண்டி பத்தி தானே சார் பேசுறீங்க? நான் வண்டியை பத்தி தான் பேசுறேன். நீங்களும் வண்டி பத்தி தானே பேசுறீங்க? ஆமா சார். வண்டி வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, வண்டிக்கு எப்போதுமே ஒரு ஓனருங்கிறது இருக்கக்கூடாது. ஒரு ஓனர் விட்டு அடுத்த ஓனர் போனாதான் அந்த வண்டி ஒரு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியே ஒரு 4-5 ஓனர் போய் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு 4-5 ஓனரை ஒரு வண்டி கடந்துருச்சுன்னா அந்த வண்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். சக்சஸ் ஆயிருக்கு. அந்த மேனுஃபேக்சரிங்ல அது சக்சஸ் ஆயிருக்கு. கரெக்ட். ஆமா, வண்டி தானே பத்தி பேசுறோம். ஆமா சார். மாடலை பார்த்து வண்டி வாங்கணும் எப்பவுமே. ஏப்பா சீரியஸா, ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்தது மாதிரி மாடல்ஸ் இருக்குது. ஆமா, நீங்க அது மாதிரி விஜய்க்கு கார் மேல ரொம்ப பிரியம். பாத்தீங்களா? கார் பிரிச்சு பார்த்தாரு. அதுவும் எங்க பாத்தீங்களா? எடுத்துமே டோர்ல தான் கை வைக்கிறேன். ஆமா, டோரை ஓபன் பண்றதுல தான் ஆசை. அதுல வேற இந்த ட்ரோல் பண்றவங்க எங்க தளபதி என்னென்ன பண்றாங்க தெரியுமா? குழந்தை மாதிரி விளையாடுறாரு. குழந்தை யாராவது விளையாடுவாங்க? ஐயோ, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் வந்து ஒரு காரை வாங்க போறாரு அப்படின்னா ஒரு சின்ன காரோட மாடலை பாக்குறாரு. அவர் வந்து இது எத்தனாவது கார் சார்? அவர்கிட்ட நிறைய கார் இருக்குங்க. அவர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வரைக்கும் பார்த்துட்டாரு. பெரிய கார்லாம் பார்த்துட்டாரு. ஒரு பெரிய காரை வாங்கறதுக்கு முன்னால அதோட மாடல்ஸ் செக் பண்ணுவாங்க. அது கார் விற்கவன் தான் அவன் வந்தான். அவங்க வந்து மாடல் பொம்மையை தூக்கிட்டு வந்து குழந்தைக்கு வந்து பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுக்கல. அவங்க வந்து எங்க மாடல் அப்படிங்கிறப்ப எப்போதுமே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க. இப்போ பேங்காக்லாம் போனாங்க அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளைங்கள தான் உட்காந்து வரவேற்பாங்க. இப்போ மோடியெல்லாம் போற இடத்துல எல்லாம் குழந்தைங்களெல்லாம் வரவேற்கிறாங்க. எதுக்காக? எப்போதுமே வரவேற்புங்கிறது ஒரு சின்னதாக கொடுத்து வரவேற்பாங்க. அது மாதிரி சின்னதாக மாடலை காட்டியிருக்காங்க. பெரியலாம் அப்புறமேல காட்டுவாங்க. ஆமாம், இப்போ பெருசை வந்து அது சின்னதுங்கிறதுனால தான் ஒரு இது தோணி டக்குன்னு திறந்து இதெல்லாம் போய் ஒரு ரீல்ஸை எடுத்து போட்டு இவர் பாருங்க பொம்மை வச்சு விளையாடி. இப்போ அடுத்த கம்பெனிக்காரன் வந்தால் எல்லா மாடலும் எடுத்து வந்து தலைவர்கிட்ட காட்டுவான் இல்லையா? கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு இது தானே. கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்கும் காரு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் பணக்காரன் ஆக்கணும்னா எல்லாரையும் கார் கொடுக்கணும்ல. அவர் கார் மாடலை வாங்கி ஏன் பார்த்தாருங்கிறது யாருக்காவது தெரியுதா? எல்லாருக்கும் கார் கொடுக்க போறாரு. ஃபர்ஸ்ட் மாடல் கார் கொடுத்துருவார். அந்த மாடல் காரை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பார்த்து அதை பத்திரமா வச்சுக்கிட்டா அந்த மாடல் கார் யார்கிட்டலாம் இருக்குதோ அடுத்த 5 வருஷத்துல இவங்க ஆட்சி செய்யறப்ப பெரிய காரை கொடுத்துருவாங்க. மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில காருக்காரெல்லாம் மூடிட்டு போனானா? இங்க ஆமா, மூடிட்டு போனானா? ஆமா. ஆனா இங்க தலைவர் திறக்கணும். எல்லாரையும் பணக்காரனாக்கி எல்லாரையும் கார்ல போக வைக்கணும்னா எவங்க எந்த முதலமைச்சருங்க ஆசைப்படுவாங்க? இவர் மட்டும்தாங்க இப்படி எல்லாம் ஆசைப்படுறாரு.
ஆனால் இந்த பாழா போன ஒன்றிய அரசு தான் சார் எங்கள் தலைவரை விட மாட்டேன்றாங்க. ஐயோ, ஒன்றிய அரசு ரொம்ப கெட்ட அரசுங்க. ஆனா மத்திய அரசு ரொம்ப நல்ல விதமா நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், தலைவருக்கு குண்டை போட்டாங்க. வரப்போற குண்டை போட்டாரு. ஆமா, வரப்போற நாள் நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா அந்த இந்தியாவை கட்டமைச்சு ஆள போறது விஜய் தான். நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. விஜய் போட்டோவை கொடுக்குறாங்க, மோடி போட்டோவை கொடுக்குறாங்க. எங்கேயோ ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு இந்திக்காரனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறப்ப அவன் டக்குன்னு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு போடுங்கிறானே. அப்போ அந்த அளவுக்கு விஜய் ரீச் பண்ணியிருக்காங்கன்னா மோடியே இங்க காலி ஆயிடுவாருங்க. மோடியெல்லாம் வேஸ்ட்டு. மோடியை வந்து என்ன சொல்றது, ஒன்றும் இல்லாமல் இத்தனை வருஷமா மோடியை வந்து இந்தியாவுக்கு அப்படி பிரதமராக நின்றுட்டு இருக்காருல்ல, மோடியை தோக்கடிக்க போற ஒரே தகுதி வந்து விஜய்கிட்ட தான் இருக்குது. அப்போ அடுத்த பிரதமர் வந்து தளபதி விஜய் தானா? மோடி அதாவது மோடி அடுத்தாப்புல கிடையாதுங்க. மோடி காலி. மோடி காலின்னா விஜய் பிஎம்ங்கிறப்ப இங்க திரிஷா தான் சிஎம். இப்ப வந்தீங்க சார் அந்த அந்த ட்ரையாங்கிள், அதான் புரியுதுங்களா? அந்த ட்ரையாங்கிள் கிடைச்சிச்சா? இப்ப வந்தீங்க சார். ஆமா, மோடியை காலி பண்ணி அவர் பிஎம்ல இருந்து கீழே வந்துருவாரு, இவரு பிஎம் ஆயிடுவாரு. இவரோட சிஎம் சீட் காலியா இருக்கு இல்லையா, அங்க திரிஷா சிஎம் வந்துருவாங்க. இவ்வளவு பாருங்க, 2031ல 2029 21 30 கண்டிப்பா வந்து விஜய் பிஎம், திரிஷா சிஎம். ஆமா, எவ்வளவு மக்கள் எல்லாம் இங்க எப்படி பேசினிருக்காங்க பாரு. இவரு மோடி ஏஎம். ஏஎம்னா அதாவது உங்களுக்கு வந்து அட் மார்னிங் வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாருங்கிற சிறப்பு. ஆமா, அது மாதிரி நல்லா தூங்குவார். மோடி வந்து ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? இப்ப பாருங்க, மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து மக்களுக்காக எவ்வளோ உழைச்சார் அப்படின்லாம் டிராவல் பண்ணுறது. இப்ப பாருங்க, பேர பிள்ளைங்களோட போய் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பிக்னிக்கு அதெல்லாம் போறாரு இல்லையா? ஒரு யாருக்குமே ரெஸ்ட் கொடுக்கணுங்க. மக்களுக்கு செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு போதிய ரெஸ்ட் கொடுக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல நல்ல விஜய் படமா எடுத்து போட்டிருந்தா திமுக மேல மக்கள் மீது ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கும். இங்கே ஐடி கம்பெனி கம்யூனிட்டி அந்த குளத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் மாதிரி இருந்தது சார். அது தேவையா மக்களுக்கு? அதெல்லாம் எதுக்குங்க தேவையில்ல? மக்களுக்கு தேவையானதே திமுக அரசாங்கம் பண்ணல. சீரியஸா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்களான்னா திமுக ஒண்ணு கூட பண்ணல. திமுக இந்த ட்ரெயின் விட்டாங்க, மெட்ரோ ட்ரெயின் வேஸ்ட், பொட்டி பொட்டியா வெறும் அதுவும் ஏசி, அதுல கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளார இது இந்த வந்தே பாரத்னு உள்ளார விட்டுட்டு அதுக்குள்ளார ஃபிளைட்ல போறது மாதிரி சோறுலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தேவையா? வேஸ்ட். ஊருக்கு போறவன் சோறு கட்டிட்டு போக மாட்டானா? ஏதோ புதுசா இவங்க ரொம்ப கேவலங்க. திமுக வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஆட்சியை கொடுத்து மக்களை வந்து மாற்றம் வேணும்னு விரும்பினாங்கல்ல, அந்த மாற்றத்தை இப்ப மக்கள் வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க, மாறி இருக்கிறாங்க. எல்லாம் பார்த்து வியந்து போய் இருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கிறத பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. விஜயோட ஆட்சி மீண்டும் மீண்டும் தமிழகத்துல வரணும் அப்படின்னு தான் நம்ம ஆசை. ஆனா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் 2 வருஷம் தானே இருக்கும். இப்போ அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சா தலைவர் சிஎம்மா இருக்க மாட்டாரு? இல்ல, மக்கள் முடிவு பண்ணுவாங்கல்ல. மக்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுல அடுத்தடுத்துதான் அவரே தானே வரப்போறாரு. ஆமா, இப்ப இந்த இவிஎம் மிஷினை வச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. மக்கள் முடிவு பண்ணாம முதலமைச்சர் யாராவது ஆக முடியுமா? கண்டிப்பா. இவிஎம் மிஷின் என்ன ஆக்கிடுச்சா என்ன? இவிஎம் மிஷினா அப்போ மோடியை வந்து பிரதமர் ஆக்கி வச்சிருக்கு இத்தனை வருஷமா. இவிஎம் மிஷின் எல்லாம் அதெல்லாம் பொய். அதெல்லாம் இவிஎம் மிஷின் ஏதோ இது என்ன சொல்ற ஆதவ அர்ஜுனா போய் பிஜேபி காரங்கள்ட்ட பேசி தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு பெர்சன்டேஜ் லெவலுக்கு இவிஎம் மிஷினை மாத்திட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நடக்கல. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இல்லைன்னா கிட்டத்தட்ட 240 அடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா. நீங்க வந்து மக்களோட பெரும்பான்மை வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா இருந்ததுனால மட்டும்தான் இந்த இது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் கூட்டணியா ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக தான் இவரே முடிவு பண்ணி 108 வாங்கினது. இவரால நினைச்சா வாங்க முடியாதா என்ன? அது முக்கியமா ஜாதி ஒழிக்கிறதுக்கு தான். அந்த ஜாதி ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விசிகாவில இருந்து முஸ்லீம்ல இருந்து மதமும் ஜாதியும் ஒழிஞ்சா மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு. இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப போயிட்டாங்கல்ல, எது விசிகாலாம் உள்ளார திருமாவளவன் ஐயா எல்லாம் போயிருக்காரு. இந்த ஐயா மறுபடியும் போய் இதுல திமுகல சேருவாரு? சேர மாட்டாரு. இல்லை, இவரும் போவாரு, அவங்களும் சேர்த்துப்பாங்க. இந்த வெக்க மானம் சூடு சொரணெல்லாம் திமுகவுக்கு இல்லைங்கிற முடிவு ஆயிடுச்சு. அப்படிங்களா? ஆமா, எப்பவோ இவர் போய் கட்டி பிடிச்சாரு இல்லையா? இவர் போய் எப்போ கட்டி பிடிச்சாரோ அப்பவே வந்து அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. வெக்க மானம் சூடு சொரணெல்லாம் ஒரு கட்சிக்கு இருந்துடக்கூடாது. இருந்துருச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஆமா,
அதனால வந்து இது வந்து ஒரு மேம்பட்ட தமிழ் சமூகத்துக்கான வளர்ச்சியாக தான் தெரியுது. ஆமாம், நீங்கள் வந்து எவ்வளவோ வன்மமான ஒரு ஜாதி படுகொலை எல்லாம் ஊருக்கு ஊர் நடக்குது. இப்போ பாருங்க, எங்கேயாவது கொலை நடக்குதா? செத்தா கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் செத்தா கூட அவனே தான் செத்துறான். ஆமாம், இது என்னென்ன அடிச்சு சாவடி. யாராவது எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறாங்களா? இப்போ நீங்கள் கேளுங்க, எங்கேயாவது அடிக்கிறாங்களா? அடிக்கிற இது காட்ட முடியுதா? திமுக ஆட்சியில தானங்க காட்டினாங்க. போலீஸ்காரங்க அடிச்சது திமுக ஆட்சியில தானங்க. எங்க தலைவர் சொல்லியிருக்காரு சார், லஞ்சம் வாங்கக்கூடாது, மக்களை துன்புறுத்தக்கூடாது, எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அமைச்சர்கள் கூட்டியெல்லாம் யாரும் லஞ்சம் வாங்கினா தொலைச்சின்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பா லஞ்சங்கிறது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அதாவது லஞ்சங்கிறது லட்சக்கணக்கில் வாங்கினாதான் அது லஞ்சம், புரியுதுங்களா? அதுக்கு மேலே வாங்கினா அது வந்து லஞ்சத்தில் வராது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இங்கே நம்ம புசி ஆனந்த ட்ரோல் பண்ணி சாகடிக்கிறாங்க. அவர் லஞ்சம் வாங்கிட்டாரு, அரசு வழக்கறிஞர் நியமிச்சதில் வந்து 100 கோடி கிட்ட சம்பாதிச்சாரு அப்படின்னு பொய்யா பேசுகிறாங்க. ஐயோ, அதாவது எனக்கு தெரிஞ்சு தாய் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மனுஷன், ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து நமக்காக வந்து ஒருத்தர் இருக்காருன்னா அவரை தவிர இவங்க யாரும் ஏங்க? புத்தரை போதி மரத்தில் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்காருங்க. புத்தராகவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு புசி ஐயாங்க பாருங்க. ஒரு ஐயா புத்தர் ஒரு ஏழை சொல்லி தானே அவர் மேலே பழிய போடுறாங்க. இதே ஆதவர்ஜினா மேலே போடுறாங்களா? அதான் அதான் ஏழைங்கிறதுனால தான் இந்த பேச்சுக்குள்ளார அவர் மாற்றாரு. அவர் வந்து ஒரு வாழும் புத்தர். சீரியஸா காதுல வேற என்னது? காதுல இல்ல வேற மாதிரி இருந்தது. காடு புத்தரா? ஐயோ, வாழும் புத்தர். புசி வந்து ஒரு புத்தர் சொல்றேன். புசி புத்தர் இல்ல. புசினா நீங்க வேற மாதிரிலாம் தப்பாலாம் நினைச்சுக்கல. இல்ல எனக்கு காதுல புத்தர்ன்னீங்களா, அதுன்னு வந்துச்சு எனக்கு ஏதோ. ஆனா நீங்க இது மாதிரிதான் மக்கள் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. புசி ஐயா மாதிரி ஒரு நல்ல மனிதரை இந்த உலகத்துல யாராலையும் பார்க்கவே முடியாது. அப்படி அவர் நல்லவனா இருந்த ஏங்க, விஜய் ஒருத்தரை செலக்ட் பண்றாருன்னா ஒரு சாதாரண மனுஷனை செலக்ட் பண்ணுவாரா? விஜயோட கட்சியில ஒவ்வொருத்தரையும் நீங்க பாருங்க, அவர் செலக்ஷன் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே வந்து ஆக சிறந்த நல்லவர்கள். அது தெரியுமா? யாரு மேலேயுமே குற்ற பரம்பரைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி களங்கம் இல்லாத மனிதர்கள் அவங்க எல்லாருமே. அவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க வந்து சும்மா எதிர்கட்சியோட சதிக்கு அவன் அப்படி பண்ணிவிட்டான் இவன் அப்படி பண்ணிவிட்டாங்கிற அந்த பேர்லாம் நம்ம சீமான் இருக்காரு தெரியுங்களா? ஆமா, 234 தொகுதி எம்எல்ஏ பேர் தெரியுமா? நின்னவங்க பேரு இல்லைன்னா 106 வந்து அந்த எம்எல்ஏ பேருங்க தெரியுமா விஜய்க்குன்னு சவால் இருக்காரு. அவரு சொல்லுவாரு. இதே சீமான்கிட்ட நான் கேட்குறேன். ஆமா, ஆனாவனா இருக்கு இல்லையா, ஆனாவிலேருந்து அந்த இக்கண்ணா இன்னும் வரைக்கும் அப்படியே கடன்னு 247 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை கடன்னு சொல்லுங்க. சொல்லுவாரா? அப்படியே தமிழ் தான், நாங்கள் தமிழ்நாடு தமிழருக்கு, நாங்கள் தமிழ் சமூகம், தமிழ் மொழி வளர்க்கணும், தமிழ் மொழி வளர்க்கணும்லாம் சொல்கிற நீங்கள் அந்த காய்ஞாச்சாவை ஆனாவிலேருந்து இன்னும் வரைக்கும் விடாமல் சொல்லுங்களேன். சும்மா பேச்சுங்க, சும்மாலாம் பேச முடியாது, அது வேலைக்கு ஆகாது. ஆமாம், உண்மையிலேயே உழைக்கிற ஒருத்தர் இருக்கணும்னா அப்படி இருந்ததுன்னா விஜய் தான். ஆமாம், அவரோட தமிழ் பற்றுக்கும் இவரோட தமிழ் பற்றுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு. ஏங்க, தமிழனா இல்லாதவன் தமிழுக்கு சேவை செய்யறதானுங்க பெரிய தளபதி. ஏன் பேசணும்? நம்ம ராஜ்மோகன் போதும் சார், அவர்கிட்ட இதை சொல்லுங்களேன், பின்னி பெடல் எடுப்பார். ராஜ்மோகன் வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. ராஜ்மோகன் வந்து ஏன் கல்வித்துறைக்கு அமைச்சராக போட்டாங்க அப்படின்னா, போன ஜென்மத்தில் அவர் கல்வித்துறைக்கு அமைச்சராக இருந்திருக்காரு. அதனால தான் அவர் கல்வித்துறையை கட்டுப்பாட்டில் அவர் கொடுத்தா நல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ அடுத்த ஜென்மத்தில் விஜய் விவசாய பிறக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஏன்னா இந்த ஜென்மத்தில் விவசாயிகள்லாம் நல்லது பண்ண முடியாது, ஏன்னா கெட்டவங்களா இருக்காங்க. விவசாயிகள் கெட்டவங்களா இருக்கிறதுனால தான் காவிரியில் இன்ன வரைக்கும் தண்ணி தர முடியல. புரியுதுங்களா? நல்லவங்களா இருந்தாங்கன்னா தண்ணி வந்திருக்கும் இல்லையா. ஏன் வருண பகவானே அப்படின்னு வேண்டுனா அப்படியே பதம் ஊத்தி இருப்பார்ல. இந்த விவசாயிகள்லாம் தப்பானவங்களா ஆயிட்டாங்க. அதனாலதான் கடன் தள்ளுபடி எல்லாம் தரல. சீரியஸா அவ்வளவு உஷாரா எல்லாமே. இந்த விவசாயி நல்லவன் இல்லைங்க, விவசாயியா இருக்கிறவன் நல்லவனா இல்லை. அவங்க எல்லாம் தப்பான மனிதர்களா ஆயிட்டாங்க. தப்பான மனிதர்களுக்கு கடவுள் கொடுப்பாரா? கடவுள் கொடுத்தா தானே முதலமைச்சர் கொடுக்க முடியும். இப்ப காவிரியில தண்ணி வரலங்கிறதுக்கு காரணமே வந்து முதலமைச்சர் தப்புலாம் சொல்லக்கூடாது, விவசாயிகள் தப்பு. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு விவசாயம் பண்ணுங்கிறேன். எதுக்கு விவசாயம் பண்ணணும்? விவசாயம் பண்ணாதான் நம்ம வாழ முடியுமா?
விவசாயமே இல்லாம எல்லாத்துக்கும் பிளாட் போட்டு வித்துட்டோம்னா பிளாட்டோட ரேட்டு எல்லா விவசாய நிலத்தையும் பிளாட் போட்டு வித்தோம்னா ரேட்டு கம்மியா இருக்கும்ல. ஒரு கம்மியா ரேட்டு கிடைக்கிறப்ப இடம் கிடைக்கிறப்ப குடியிருக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல. அதை செய்ய வேண்டியதானே. அதை இந்த அரசு பண்ணி கொடுக்கும். வேற எந்த அரசு அது மாதிரி பண்ணாது. டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே இனிமேல் விவசாய நிலங்கள் கிடையாது. எல்லாத்தையும் வந்து பிளாட் போட்டு வித்து, ஏன்னா தண்ணி வராது, தண்ணி வராம வறண்டு போயிடும். வறண்டு போனா அது வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு கிடையாது, வீடு கட்டி வாழலாம். நம்ம வேற இந்த பிளான் போட்டுக்கிறோம், கோயில் நிலத்தை வித்துட்டாங்கன்னு வேற கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது வந்து கோயில் நிலங்கிறது ஏங்க, ஐயோ, கோயிலை ஒரு இடத்துல கட்டி வச்சிச்சுன்னா கோயில் நிலமா? இப்போ ரோட்டு ஓரத்துல எல்லாம் பிள்ளையார் வச்சிருக்கு, அப்ப ரோடுக்கு சொந்தம் வந்து பிள்ளையாரா? அதுவும் 100 கோடி வேல்யூ 1 கோடிக்கு வாங்கிட்டாங்களாம். ஏதாவது நம்புற மாதிரியா இது? அதெல்லாம் சும்மா பொய். ஒரு விஷயம் நல்லா திருப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா இப்போ 2000 ரூபா நோட்டை கூட ஏன் பேங்க்ல 2016 கொடுத்து பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ மறுபடியும் நீங்கள் 2000 ரூபா நோட்டு இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதில் என்னன்னா மோடிகிட்ட தனிப்பட்ட முறையில் மோடி நம்மள்கிட்ட பழைய ரூபா 2000 ரூபா நோட்டு நிறைய இருக்குது, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னோனையும், நீங்கள் எனக்கு கொஞ்சம் கட்டிங் கொடுத்துரு, நான் மறுபடியும் அதை பேங்க் உள்ளார கொண்டு வரதுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி. கட்டிங்கன்னா தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, கட்டிங்கன்னா நான் சரக்கு கட்டிங்க சொல்லலைங்க. அவர் என்ன நைட் ஆனா ஓல்டு மங்கல ஒரு 2 பெக்கு போட்டு தூங்குறது மாதிரி சொல்றீங்க? அது மாதிரி கிடையாது. அது நம்ம தான் அப்படி தூங்குவோம், அவங்க சரக்கே வேற. ஆமா, அந்த சரக்குலாம் நம்மளால தொட்டு கூட பார்க்க முடியாது. அது விஜய் தொடுவாரு, விஜய் தொட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம் ஆதவர்ஜுனா எடுத்து போனதை பார்த்தோம். அந்த சரக்கே காஸ்ட்லியான சரக்கு. அப்படியா? ஆதவர்ஜுனா குடிக்கிற சரக்குலாம் நம்ம ஈஸியா வாங்கி குடிச்சிட முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு பாட்டிலு. டயர்டு, தமிழ்நாட்டுக்காக உழைக்கிறாங்க, எவ்வளவு டயர்டு இருக்கும். அதானங்க உண்மை. ஏங்க, நிக்கிறதுக்கு நேரம் இல்லாம உழைக்கிறவனுக்கு கொஞ்சம் படுத்து தூங்கினாதான் நிம்மதி இருக்க முடியும். ஆமா, கொஞ்சம் படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் குடிச்சாதானங்க நிம்மதி இருக்க முடியும். ஆமா. 2வது ஏன் குடிக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் வந்து நிறைய குடிக்கிறாங்க. அவங்க குடிக்கிற சரக்கு நல்லா இருக்கான்னு ஒருத்தன் டெஸ்ட் பண்ணுமா வேணாமா? அந்த டெஸ்ட் பண்றதை அமைச்சர் டெஸ்ட் பண்ணுமா வேணாமா? அந்த அமைச்சர் டெஸ்ட் பார்த்து நல்லா இருக்குப்பா அப்படின்னு மக்களுக்கு சேர வேண்டியது நல்லதாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க குடிக்கிறது. மக்களோட நலனுக்காக மட்டும்தான் ஒவ்வொரு அமைச்சரும் குடிக்கிறாங்க. இங்க ஆய்வுக்கு போனாதான் மக்கள் கரிஞ்சு கொட்டுறாங்கல்ல. தாவேகாரன் ஆய்வுக்கு வந்துட்டான், தாவேகாரன் ஆய்வுக்கு வந்துட்டான். இங்க ஆய்வு பண்ணவே விட மாட்டேன்றாங்க. ஐயோ, நீங்க வந்து ஆய்வு என்னன்னா ஒரு விஷயம், எல்லாரும் எங்கேயும் போய் பார்க்காம இருந்தாங்க. மற்ற ஆட்சியில எல்லாம் வீட்டுக்குள்ளாரே உட்காந்துக்கிறது. எங்க யாரும் வந்துன்னா என்னைய பாருன்னாங்க. எங்கேயாவது திமுக ஆட்சியில போய் எங்கேயாவது இவங்க போய் பார்த்தாங்க? இவங்கள தானே எல்லாரும் போய் பார்த்தாங்க. அது மாதிரி ஏன்னா இவங்களுக்கு வீடு இருக்குது, ஆபீஸ் இருக்குது, இது எங்க இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்ப இவங்களுக்கெல்லாம் தெரியாது. மக்களுக்கு எங்கேயாவது இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த இடத்துல தாவேகார ஆபீஸ் வச்சிருக்கான், இந்த இடத்துல இவன் வீடு வச்சிருக்கான் அப்படின்னு ஒருத்தரை சொல்லுங்க. இதே ராஜ்மோகன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, எவனுக்காவது தெரியும்? ராஜ்மோகன் ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, எவனுக்காவது தெரியும்? எவனுக்கு தெரியாது. அப்ப தெரியாதுங்கிறப்ப மக்கள்கிட்ட போய் பேசுறது யார் பேசுவா? அவங்களே வந்து பேசுறாங்க. ஏன்னா ஆபீஸ் வீடெல்லாம் வச்சுக்கிட்டா அந்த உடச்சு விடுவாங்க. இது பெரிய மாற்றம் தானே சார்? பெரிய மாற்றம். நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா திருப்பி நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஆமா, மக்களோட மாற்றம் வந்து மிகப்பெரிய மாற்றமாகி எல்லா இந்திக்காரனும் தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து எல்லாரும் இந்தி படிச்சு நம்ம இந்திக்காரனோட ஒரு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து ஒரு ஜாதி இல்லாத சமுதாயத்தை நம்ம ஆக்கிக்கணும். ஏன்னா இப்ப பாருங்க, நான் மாநகரம், நீங்க ஆள் கொஞ்சம் மாநகரத்துலயும் கம்மியான கருப்புங்கிற இடத்துல இருக்கிறீங்க. இதே நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒரு இந்திக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சுனாவோ, ஒரு இந்திக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சுனாவோ செக்கச்செவேன்னு குழந்தைங்க பிறக்காது. கண்டிப்பா. அப்ப நம்ம தமிழ் சமூகம் வந்து கருப்பா இருந்த தமிழ் சமூகம் ஒரு வெள்ளையா மாறுறதுல விருப்பம் இருக்கா இல்லையா? எவ்வளவு ஒரு சித்தாந்தம் இதுல, எவ்வளவு சித்தாந்தமா? கருப்பாலாம் வெள்ளையா மாத்துறீங்கல்ல. அதாங்க, அவன் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு நம்ம இது பண்ணோம்னா நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ளார ஒண்ணா மாதிரி ஜாதி பேதம் அற்ற ஒரு நாடா மாறுறதுக்கு நம்ம இதுதான் ஒரு முழு இந்தியாவை பார்க்கறது. அதான் சொல்றேன், எல்லாம் வேற லெவல்ல எல்லாம் நடக்கும் பாருங்க, நடந்துகிட்டு இருக்குது. அடுத்ததான் நம்ம தளபதியை வந்து ஒரு பிரதம மந்திரியா தான் பார்க்கணும். பிஎம் தான் அவர் வந்து நல்லா திருப்பி சொல்றேன். மோடி இப்படி நான் மோடிக்கே கிடையாதுங்க, நீங்க அப்படி நினைக்காதீங்க. ட்ரம்ப்புக்கு, அதாவது பிஎம்க்கு அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, அந்த உயரத்துக்கு போறதுக்கான எல்லா வேலைகளும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஆமா, இன்னைக்கு உலக தமிழர்கள் அங்கங்க உலகத்துல எல்லா தமிழர்களும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு விஜய் வந்து சிஎம் ஆயிருக்காருன்னா சும்மா கிடையாது. இலங்கை தமிழர்கள் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு உழைச்சிருக்காங்க.
ஆமா, அங்கங்க விஜயை பத்தி பேசினதுனால தான் இன்னைக்கு தமிழை வாழ வைக்கணும், தமிழ் வந்து தமிழ்நாட்டுல உருவாக்கணும் அப்படின்னா அது இந்திக்காரங்க வரைக்கும் தமிழை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அப்படிங்கிறதுனால அந்த சமூகத்தை வளர்க்கணுங்கிற ஒரே நோக்கத்தினால உலகத்துல இருந்த அந்தந்த உலக தமிழர்கள்னு அப்படியே பறந்து விரிஞ்சு கிடக்கிறவங்கலாம் அவங்களாம் யார் நேசிச்சாங்க? மு.க. ஸ்டாலின் நினைச்சாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அவங்கெல்லாம் ஆசைப்பட்டதுனாலதான் இங்க இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடிஞ்சது. அது மாதிரி அமெரிக்காவிலேயே அவங்க மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புவாங்க. உலகளவுல ஒரு தமிழ்நாட்டோட தமிழன் வந்து ஒரு ஜனாதிபதி, அமெரிக்காவுக்கு ஒரு ஜனாதிபதியா இருக்கிறது எவ்வளவு பெருமை. அதாவது இவர் ஜனநாயகன்னு நினைக்கிறாங்க. ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உலக நாயகன் தான். உலக நாயகன் கமலஹாசன் கிடையாது. அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அவரே வேணாம். எதுக்காக வேணான்னாரு? விஜய்க்காக வேணாம். இன்னைக்கு புரியுது அவர் வேணான்னு சொன்னது. ஏன் உலக நாயகனா கமல் இருக்க வேணாங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. தான் தகுதி உலக நாயகன் கிடையாது, அது விஜய்க்கு தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு புரிதல் கமலஹாசனுக்கு தான் வரும். கண்டிப்பா. ஐயா கமலஹாசன் ஐயாவோட சீரியஸா சொல்றேன், அவர் புரிஞ்சு அந்த உலக நாயகன் அவருக்கு முதல்ல முந்தைய தெரிவிக்கணும். வேற லெவல்ல எல்லாம் போற போக்கெல்லாம் பாத்தீங்கல்ல. ஆமா, ரொம்ப அழகா விஜயோட பெருமை, அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம தளபதியோட பெருமையை மக்களுக்கு இவ்வளோ விரிவாக யாரும் பேச முடியாது. எனக்கு மீண்டும் என்னன்னா எல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆமா, அந்த ரத்தம் சொட்ட சொட்ட ஓடுனார் இல்லையா மவுண்ட் ரோட்ல, அப்ப நான் திரும்பி பாக்குறப்ப ஒருத்தர் நின்று அடிக்கிறாருன்னா அது மோடி சாயல்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க நடத்துறது மாதிரி இருக்கு. டப்புன்னு நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த நைட்டு போய் படுங்க, என்ன கனவு வருதுன்னு பாருங்க, நம்ம நாளைக்கு பேசுவோம் அதை. அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா. படுத்தா தூக்கம் வரும் இல்லை, இப்போ ஓடினாரு, ரத்தம் சொட்ட சொட்டன்னு சொன்னீங்க, அது எங்க முடிஞ்சதுன்னு தெரியணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.